Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 23rd March 2022. First news related to Finlandization. Finlandization அப்படின்றது the concept given by the Finland government. So Finlandization. So இது சிம்பிள் தான், வேற ஒன்றும் இல்லை. வேர்ல்டு கோல்டு வார் டைம் பீரியட்ல, ஸோ லைக் வென் Western countries as well as Russia is having tussle, that is USSR had a tussle during the Cold War era after the Second World War. இந்த டைம் பீரியட்ல ஃபின்லாண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா they made strict neutrality. So you can see in the map, so Finland is bordered with Russia. அப்போ ரஷ்யா வந்து சப்போஸ் ஏதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா, நேட்டோ படைகளில் சேர்ந்திருந்தாலோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, ரஷ்யா வந்து ஃபின்லாண்டை வந்து ஆக்கிரமித்து எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தே மெயின்டைன்ட் ஸ்ட்ரிக்ட் நியூட்ராலிட்டி, தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் நியூட்ராலிட்டின்னு பேர். தே சைன்ட் அன் அக்ரிமெண்ட், ஃபின்லாண்ட் லைக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் கூட 1948 ஏப்ரல் 1948. ஸோ நோ நீட் டு ஸ்டடி தோஸ் லைக் ட்ரீட்டி எல்லாம் படிக்க வேணாம். இப்போது அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஃபின்லாண்ட் வந்து நேட்டோவில் சேராது, ப்ளஸ் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணாது அப்படின்றது. அப்புறம் மிலிட்ரியை வந்து யூஸ் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா, ஜெர்மனி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ஆதிக்கம் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அவங்க கண்ட்ரியோட சுவர்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபின்லாண்ட் வந்து அவங்கள ரிப்பல் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பும் ரஷ்யா பண்ணுச்சு. ஸோ இதனால தே மெயின்டைன் நியூட்ராலிட்டி, தே நெவர் ஜாயின் வித் நேட்டோ. ஸோ நேட்டோவில் ஜாயின் பண்ணாதனால வார்சாலையும் அவங்க ஜாயின் பண்ண, வார்சா இட்ஸ் அ குரூப் கிரியேட்டட் பை தி ரஷ்யா. ஸோ அதுலேயும் வந்து அவங்க கம்பல் பண்ணப்படலை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி பால்டிக் கண்ட்ரிஸ் மாதிரி லைக் வேறு கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் வந்து அன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே யுஎஸ்எஸ்ஆர் வந்து கேப்சர் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தேர் இஸ் அ மார்ஷல் பிளான். ஸோ வேர்ல்டு வார் 2க்கு பிறகு எந்தெந்த கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 17 கண்ட்ரிஸுக்கு வந்து மார்ஷல் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தளபதி யுஎஸோட, அவர் ஒரு பிளான் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, த ஹியூஜ் ஃபண்ட் வில் பி இன்வெஸ்டட் இன் தி வார் டோன் கண்ட்ரிஸ். பாதிக்கப்பட்டக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு வந்து பயங்கரமான ஃபண்டிங் பண்ணாங்க. 17 யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணாங்க. ஸோ அப்போ ஃபண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி தே வில் க்ரோ. அதுக்கு பிறகு என்ன பண்ணால் அமெரிக்காவோட பொருளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் மார்ஷல் பிளான். அதுலேயும் ஃபின்லாண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இதனால் நியூட்ரலிட்டி ஆக்ட் பண்ணனால அந்த ரஷ்யா வந்து அன்னைக்கு தாக்கலை, யுஎஸ்எஸ்ஆர் வந்து அவங்கள கேப்சர் பண்ணலை அப்படின்ற சொல்லு. ஸோ இதை வந்து உக்ரைன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபின்லாண்டு லைக் ஃபின்லாண்டைசேஷன் வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா இப்போ இந்த உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஃபின்லாண்ட் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் த செகண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு நவ்ரூஸ் ஃபெஸ்டிவல். நவ்ரூஸ் ஃபெஸ்டிவல் இஸ் அ பர்ஷியன் நியூ இயர். ஆக்சுவலாக இந்தியாவில் 2 டைம் பீரியடில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஒன்று வந்து மார்ச் 21st மார்ச் செலிப்ரேட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ஆகஸ்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு காரணம் 2 கேலண்டர். ஈரானியன் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் 21st மார்ச் இஸ் த பர்ஷியன் நியூ இயர். நவ்ரூஸ் அப்படின்றது, நவ் அப்படின்னா நியூ, ரோஸ் அப்படின்னா டே. ஸோ த நியூ டே அரோஸ், த ஸ்ப்ரிங் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் பீரியட், யூ பீப்புள் நோ தட். அண்ட் தென் ஜாம்ஷெட் இ நவ்ரூஸ் அப்படின்ற ஒரு கிங்கோட நேமும் இதை மென்ஷன் பண்ணுறாங்க. நவ்ரூஸ் ஃபெஸ்டிவலை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அவரோட நேமே இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஹீ இஸ் த மெயின் பர்சன். ஷஹீன் ஷா கலண்டர். there's a calendar introduced by him, ஷஹீன் ஷா கேலண்டர். இதான் வந்து ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு நியூ இயரை சொல்லும். இந்தியா, பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரிஸ் வந்து ஆகஸ்ட்டில், மெயின்லி பாகிஸ்தான், தே வில் செலிப்ரேட் தி நவ்ரூஸ் ஃபெஸ்டிவல் இன் ஷஹீன் ஷா கேலண்டர். ஏன்னா லீப் இயர் அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க, லீப் இயர் டேஸ் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம 2 செலிப்ரேட் பண்ணுறோம். நவ்ரூஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இம்பார்ட்டன்ட், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸில் நவ்ரூஸ் வந்து இட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். மற்றபடி என்னென்ன ஹெரிட்டேஜ் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது நான் டேப்லர் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப்ல. யூ கேன் see below. So it will be displayed. So கூட்டியாட்டம், நவ்ரூஸ், கும்பமேளா, துர்கா பூஜா இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க 2021. அதனால் கொஞ்சம் யோகா 2016 இட் வாஸ் ஆட். இதெல்லாம் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ்
லிஸ்ட் கேட்டகரியில் வரும். இந்தியாவில் ஆட் பண்ணப்போ 14 இருக்குது. நவ்ரூஸ் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் பார்சிஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். தட்ஸ் ஆல் அபவுட் தோஸ் நியூஸ். தென் தேர்ட் நியூஸ் ரிலேட்டட் டு மெர்க்குரி பொல்யூஷன்ஸ். மெர்க்குரியோட மினாமாட்டா கன்வென்ஷன் யூ பீப்புள் ஹேவ் ஹியர்ட், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 2013 இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி மினாமாட்டா கன்வென்ஷன் பேர். It is related to Minamata Convention. It was signed in the year 2013. Okay. So Minamata Convention, 2013 it was launched. It was launched in the So Minamata Convention, it was signed in the year 2013, mainly anthropogenic effect of the mercury. Anthropogenic effect. So human மூலமா காசு பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணுறது. மினாமாட்டா வந்து மெர்க்குரி வந்து பீப்புளோட லைஃப் சைக்கிளை வந்து குறைக்கும் அப்படின்றதுனால. ஸோ பீப்புளோட மினாமாட்டா டிசீசஸ் இட் வில் இன்க்ரீஸ். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு லிமிடேஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தெர்மாமீட்டர்ஸ்லாம் பயன்படுத்துகிற அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் நீட் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் மீட்டர்ஸ் வந்ததுக்கு பிறகு நோ நீட். அதனால மொத்தமாக ஜீரோ மெர்க்குரி லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான். மெர்க்குரி மைனிங், மெர்க்குரி ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேடிங் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது மெடிசன் ப்ராடக்ட் மெடிக்கல் டிவைசஸுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போது எமிஷன்ஸ் ஆஃப் மெர்க்குரி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டாப் லைக் அலோவ் பண்ணுறது கிடையாது. டிஸ்போசல் ஆஃப் மெர்க்குரி வேஸ்ட், ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய வேஸ்ட் ஆகும்போது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கன்வென்ஷனோட மெயின் பர்பஸ். இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் கன்வென்ஷன். நம்ம இதை ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் எல்லாம் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பவுண்ட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு திஸ் கன்வென்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது மினாமாட்டா டிசீஸ், இந்த மினாமாட்டா கன்வென்ஷன் எதுக்கு அப்படின்னா, லைக் மெர்க்குரினால வரக்கூடிய ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் டிசீசஸ், தட் இஸ் மினாமாட்டா டிசீஸ்னு பேர். அது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. மினாமாட்டா வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் வந்து கடலில் கலக்கும்போது மெர்க்குரியை வந்து மீன்கள் உட்கொள்ளுது. அப்போ உட்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை உட்கொள்ளும் போது அது ஹியூமன்ஸுக்குள்ளே போகுது. சென்சரி லாஸஸ், விஷுவல்ஸ் வந்து லாஸ் ஆகுறது, இந்த மாதிரியான அதுக்கு பேர் மினாமாட்டா டிசீஸ்னு பேர். அது ஏன் மினாமாட்டான்னு பேர் அப்படின்னா, ஜப்பானோட ஒரு பே, அங்கே தான் இது ஃபஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு மினாமாட்டா கன்வென்ஷன்னு பேர். ஹியூமன்ஸோட நர்வஸ் சிஸ்டமை, டைஜஸ்ட் சிஸ்டமே இதை அஃபெக்ட் பண்ணும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூ. ஸோ இந்தோனேஷியாவில் இப்போ 4th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், இட் வாஸ் சைன்ட் இன் த இயர் 2013. 4வது மீட்டிங் இப்போ இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு. ஸோ இல்லீகல் ட்ரேட் ஆஃப் மெர்க்குரியை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற இந்தோனேஷியாவோட அந்த கான்ஃபரன்ஸில் டிக்ளரேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூ. இது நேச்சுரலாக அவைலபிள் வல்கனிக் எரப்ஷன்ஸ் மூலமாக. ஸோ ஆனால் பெரிய அளவு பாதிப்பு உருவாக்காது. லிட்டில் அமௌண்ட் அது ஹியூமன் இன்ஹேல் பண்ணாலோ இல்லை உள்ளே போனாலோ இட் வில் அஃபெக்ட். லேப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கோல்டெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது மினாமாட்டா கன்வென்ஷன், அந்த மினாமாட்டா டிசீஸ் மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் படிக்க தேவையில்ல. தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஐசிஜேஸ் ஆர்டர். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம படிச்சிருந்தோம், ஐசிஜேயில் வந்து உக்ரைன் வந்து அவங்க வந்து அவங்க தரப்பில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். லைக் ரஷ்யா வந்து டான்பாஸ் அப்படின்ற பிளேஸில் உக்ரைன் ஹியூமனிடேரியன் லைக் ஸோ டான்பாஸ் அப்படின்ற பிளேஸில் உக்ரைன் வந்து அதிகமாக பீப்புளை வந்து ஜெனோசைட் பண்ணாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கவுண்டர் பண்ணுற விதமாக உக்ரைன் வந்து இது தப்பான ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. எனிவே உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வெர்டிக்ட் கிடச்சிருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஜெனசைடு வந்து லைக் இட் வாஸ் நாட் ப்ரூவ்ட், அது ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து பிடிக்கிறதுக்காக, உக்ரைனுக்குள்ள வார் நடத்துறதுக்காக இதை வந்து தப்பான இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஐசிஜே பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஒரு வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா வந்து அங்கே இருக்கக்கூடிய வார் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை
It is important. ICJ பொறுத்த வரைக்கும் you people know it was created in the year 1946. International Court of Justice, the main principal organ, sixth principal organ of United Nations, it is one. 15 judges இதில் இருக்காங்க. 1946 it was created. ஒவ்வொரு ஜட்ஜஸோட tenure வந்து 9 years. Every 3 years 1/3 judges will retire and 1/3 will be elected. ஸோ இந்தியாவை சேர்ந்த தல்வீர் பந்தாரி, ஸோ 2012 இருந்தே அவர் அங்கே இருக்காரு. இப்போ அவரோட டென்யூர் முடிஞ்சு திருப்பி அவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏரியா வைஸ் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். யுனைடெட் நேஷனோட சார்ட்டர் மூலமாக உருவாக்கப்பட்ட, ஸோ தே ஹாவ் டு ஃபாலோ த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. மெயினாக மேரிடைம் டிஸ்பியூட்ஸ், பார்டர் டிஸ்பியூட்ஸ், இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க டிஸ்பியூட் பண்ணுவாங்க. வார் கிரைமை பொறுத்த வரைக்கும் ஐசிசி தான் போகும். பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி what will happen here. The next news related to the Indian president. So president பொறுத்த வரைக்கும் ஜூலை 22nd நம்ம கரண்ட் பிரசிடென்டோட டென்யூர் வந்து முடியுது. பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட டென்யூர் வந்து எண்ட் ஆகுறது, அடுத்தவர் வந்து உள்ள பதவியாக இருக்கிற வரைக்கும் he can continue. The person enters upon the office வரைக்கும் he can continue. 22nd his tenure is going to end. Might the election will happen much before. அப்படி நடக்கலாம், இல்லைனா தள்ளி கூட போகலாம். தட் பாசிபிலிட்டி கேன் பி மேட். ஸோ ஏன்னா அவரோட டென்யூர் டைமில் அவர் வெளியில் வரணும் அப்படிலாம் கிடையாது. நாட் லைக் எம்எல்ஏஸ், எம்பிஸ் எக்ஸெட்ரா. ஸோ பிரசிடென்டோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ் த லைக் ரியல் ஹெட். ரியல் ஹெட்ன்றதோட நாமினல் ஹெட். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இன்டைரக்ட்லி எலெக்டட். ஸோ வி ஆர் இன் த ரிப்பப்ளிகன் பார்ட். So கீழே you having council of ministers headed by PM, and then you having attorney general to advise the legality to the council of ministers plus this person. Vice president is there. So this is the council of ministers and the executive category. Article 54 talks about the election of the president, and then 55 talks about the electoral college. So no need to go into depth. 54 பொறுத்த வரைக்கும் it talks about the election of the president. பிரசிடென்டோட எலெக்ஷன் வந்து like it was conducted, the president the process வந்து it was conducted by an electoral college. The election happened proportional representation by means of single transfer vote. Elected proportional president of India is elected through a electoral college by the proportional representation by means of single transfer vote. The electoral college consists of elected MPs of the both houses of the parliament, elected MPs of the both houses of the parliament, including elected MLAs of the state legislative assembly, including Delhi and Puducherry. இவரோட எலெக்ஷன்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸ், தட் இஸ் 12 மெம்பர்ஸ் இந்த ராஜ்யசபா. அது மாதிரி ஆங்கிலோ இந்தியன்ஸ் முன்னாடி இருந்தாங்க, இப்போ கிடையாது. ஸோ நோ நீட் டு ஸ்டடி. அது மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் யூ ஹேவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியன்ஸ் இப்போ அங்கேயும் இல்லை, அதனால நோ நீட் டு கோ. ஹூ ஆர் நாமினேட்டட் பை தி கவர்னர் கேட்டகரியில் வர்றவங்க, இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சிம்பிளாக சொல்லணும்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிறவங்க பிரசிடென்டோட எலெக்ஷனில் ஓட்டிங் பண்ண முடியாது. தட்ஸ் அபவுட் த எலக்ட்ரல் காலேஜ். குவாலிஃபிகேஷன் எடுத்தால் 35 years ஆஃப் ஏஜ் இருக்கணும், அந்த இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், லோக்சபாவில் மெம்பர்ஷிப் ஆகுறதுக்கு தகுதியான பர்சனாக இருக்கணும், மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், that is normal. The president is eligible for like vice president இருக்கக்கூடிய person வந்து president ஆகலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கேட்டகரி அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் கேட்டகரியில். தென் த எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட். த எம்எல்ஏஸ் அண்ட் த எம்பிஸ் வில் ஹாவ் அ ஓட் ஷேர். எம்பிஸோட டோட்டல் வேல்யூ ஆஃப் an MB while voting will be calculated from total population of the country divided by total elected MBs divided by 1000. It's visible? Okay. So 1000, that is MBs, value of vote of MB. இதே இது எம்எல்ஏவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். டோட்டல் this is for MLA. Yeah, this is for MLA, this is for MP. Total elected MLAs divided by total elected MPs. Correct? Yeah, total elected MLAs divided by total elected
MBs. So அப்புறம் there will be a quota, number of posts, number of posters, uh, yeah, divided by 1 and the whole plus 1, sorry, yeah, 1 plus 1, here it is 1 plus 1 and the whole plus 1, சரியா? So that's about the quota formula. So இதன் அடிப்படையில் தான் எலெக்ஷன் நடக்கும் and the single transfer vote, that's all. The election நடக்கும்போது நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. The next news related to Kyoldio National Park in Rajasthan. Kyoldio National Park in Rajasthan. So அதில் வந்து there is a technique was used. It's an old African technique, that is Boma technique. Boma techniqueனா ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய லைக் உயிரினங்கள் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜில் யூ கேன் see on the image. ஸோ இட்ஸ் அ ஒய் ஷேப்டு ஃபனல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ அனிமல்ஸை வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும், வேறு இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, இல்லை ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக இல்லைன்னா வண்டிகளை வச்சு அவங்கள துரத்தி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்த ஃபனல் ஷேப்புக்குள்ளாடி போயிருச்சு அப்படின்னா அப்படியே போய் ட்ரக்கில் ஏறிடும். ஸோ அது வந்து எந்த சேதமும் இல்லாமல் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் இது இல்லாமல் அதில் வந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கோ ட்ரைனிங் பண்ணுறதுக்கோ, அதான் பூமா டெக்னிக்ன்ற நோ நீட் டு ஸ்டடி, அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ கேல்டியோ நேஷ்னல் பார்க்கில் இது வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இன் ராஜஸ்தான். சித்தல் போன்ற விலங்குகளை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்காக. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். கேல்டியோ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்றது இட்ஸ் ராம்சர் சைட் as well as யுனைடெட் நேஷன் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வரும். ஜக்கால், சாம்பார் டீர், நீல்கால், அப்புறம் வைல்டு கேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. and then tropical deciduous forest is the main forest in this national park. That's all. இது மட்டும் கம்பீர் ரிவர் மட்டும், கம்பீர் அண்ட் பங்காங்கா ரிவர் மட்டும் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. மை கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். தென் செவன்த் அண்ட் த ஃபைனல் நியூஸ், the blow to equitable access to essential medicines. ஆக்சுவலாக 2020 அக்டோபரில் இந்தியா உட்பட ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த வேறு கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரிப்ஸில் வேவர் அப்ளை பண்ணாங்க வேக்சினேஷனுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 18 மாதம் தாண்டியும் இன்னும் வந்து WTO எந்த மெஷர்ஸும் எடுக்கலை அப்படின்றது. ஹவு வில் த வேவர் ஹெல்ப் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். EUவோட சொல்யூஷன்ஸ், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வேவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா WTO there are 164 countries are there. ஸோ இது வந்து டேரிஃப் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல். IPR there is a provision, intellectual property rights. ஸோ பேட்டர்ன் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பேட்டன்ட் ஃபார் மெடிசின்ஸ், intellectual propertiesல there is a instrument that is patent rights. லைக் காப்புரிமை வாங்குறது. இந்த காப்புரிமை வேக்சினேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இதை அந்த கம்பெனி மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க தான் ட்ரேட்மார்க் வாங்குவாங்க, அவங்க தான் அதை ட்ரேட்மார்க்கில் பேட்டன் ரைட்ஸ் வாங்குவாங்க. இந்த பேட்டன் ரைட்ஸ் மூலம் அவங்க தான் இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா 20 வருஷத்துக்கு அவங்க தான் அதை விற்க முடியும், ட்ரேடிங் பண்ண முடியும். அதே இது டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் USA போன்ற கண்ட்ரிஸ்னால் 10 இயர்ஸுக்கு தே வில் ஹேவ் தி ரைட்ஸ். அதை யாரும் காப்பி பண்ண முடியாது. ஆனால் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்தியா போய் அப்ளை பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. வி ஹாவ் ஜெனரிக் மெடிசின், தட் இஸ் கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்ற ப்ரொவிஷனில் அதான் யூரோப்பியன் யூனியனோட சொல்யூஷன் சொல்லுது. கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்றது யூ கேன் அப்ளை பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி அதிகமான உயிரினங்கள் இழக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வேக்சின்ஸோட ஃபார்முலாவை யூ கேன் கிவ் ரைட்ஸ் டு த கம்பெனிஸ் இன் இந்தியா டு கிரியேட் ஜெனரிக் மெடிசின்ஸ். ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன் நம்ம இன்றைக்கி நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேக்சின்ஸுக்கு நம்ம இன்னும் ஜெனரிக் மெடிசன் ஆரம்பிக்கலை. ஸோ அதை பண்ணலாம். ஆனால் ட்ரேடிங் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஜெனரிக் மெடிசன்ஸ். ஸோ அதான் இங்கே சொல்யூஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் WTO எந்த அளவுக்கு செயலிழந்து போயிருக்கு அப்படின்றது இதில் தெரியும். 18 மாதமாக they are not taking any action. So that's all about today's current affairs, students. Now the time for the MCQ.
So question number 1, which are the following statements regarding National Commission for Scheduled Tribes are correct? Statement number 1, the chairperson of National Commission for Scheduled Tribes holds office for a term of 3 years. Statement number 2, NCST is a statutory body made by an act of the parliament. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2, which of the following statements regarding United Nations Convention laws of seas are correct? Statement number 1, India became a signatory to the UN clause in 1982. Statement number 2, it requires parties to implement regulations and law to control marine pollutions. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, exercise Lameti is a joint military exercise between India and which of the following country? A, Comoros, B, Madagascar, C, Somalia, D, Seychelles. Question number 4, Dharma Guardian is a joint military exercise between which of the following countries? Options are A, India and Australia, option B, India, USA and Japan, C, India and Japan, D, India and USA. Question number 5, which of the following statements regarding Narasingapete Nagaswaram are correct? Statement number 1, it is a double reed wind instrument from North India. Statement number 2, it has been granted GA tag recently. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about the questions. Now we will see the answers. Question number 1, answer is A. Question number 2, answer is C. Question number 3, answer is D. Question number 4, answer is C. Question number 5, answer is B. Answer is B, question number 5. So that's all about today's current affairs and MCQ. Thanks a lot for joining with us.